நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தந்தையே நன்றி. கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். அடிமை மறைத்து பேசுங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசவ டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம கூட இருக்கும்போது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பாருங்கள், பேதுரு யோவானோ நல்ல பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு 120 பேர் கூடி ஜெபிச்சிருக்காங்க. பெந்தெகோஸ்து நாளில் ஆவியில் நிரம்பி அபிஷேகம் நிரம்பி ஜெபிச்சு அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்புறம் 9 மணி நேரத்தில் ஆலயத்துக்கு போகிறாங்க. வீட்டில் தான் கூடி ஜெபிச்சாங்க. மேல் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு நம்ம போனால் அற்புதம் நடக்கும். பாருங்கள், 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலில் வைப்பார்கள். பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு வினத்தை கொண்டு வச்சிடுறாங்க. ஆலயத்துக்கு போகிறவங்ககிட்ட பிச்சை கேட்காவே பிச்சை கேட்கும்படி கொண்டு வைக்காங்க. அப்பவும் போகிறவங்கெல்லாம் பிச்சை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆலயத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்? அவன் பிச்சை கேட்கான். பிச்சை கேட்ட உடனே பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பாரு என்றார்கள். அவனை நோக்கி பார்க்குறான். ஏன்னா அபிஷேகத்தில் நிரம்பின பிள்ளைகள் முகத்தில் ஒரு பிரசனம் இருக்கும், தேவ பிரசனம் இருக்கும். சோத்திரம். இந்த தேவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததான். முகத்தில் கண்டிப்பாக பிரசனம் இருக்கும். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்கள், முகத்தில் தேவ பிரசனம் இருக்கும். யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதையாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு. என்ன சொன்னாங்க தெரியுமா? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட உள்ளதே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னால் இயேசுப்பா கூட இருக்கும்போது அவங்களால ஒரு பேயை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. துரத்த கூட முடியல. அப்போ உங்கள் சீசர்கள்ட்ட நான் அந்த பிசாசை கொண்டு போனேன், துரத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. பிசாசை கூட துரத்த முடியல அவங்களுக்கு ஏசப்பா கூட இருக்கும்போது. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவங்க பெறலை. ஆனால் இந்த பெந்தெகோஸ்து நாள் வந்திருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன நடக்கு பற்றிகளா? பெற்ற பிறகு தான் என்ன சொல்லுங்க, வெள்ளியும் என்கிட்ட இல்லை, பொண்ணும் என்கிட்ட இல்லை. அந்த காலத்தில் ஆலயத்துக்கு போகிறவங்க வெள்ளியும் பொண்ணு தான் கொண்டு காணிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காலத்தில் காணிக்கப்படனா இதோ ஒரு 10 ரூபா கிழிஞ்ச நோட்டை தான் கொண்டு போடுவேன். 100 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டுலாம் வீட்டில் இருக்கும். சோத்திரம். பாருங்கள். ஆனால் ஆலயத்துக்கு ஒரு 10 ரூபாயை கொண்டு கிழிஞ்ச நோட்டுகளை கொண்டு போட்டு அப்படி செய்வாங்க. ஆனால் அந்த காலத்தில் வெள்ளியும் பொண்ணும் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, 2 பேர்கிட்டையும் எங்கிட்ட உள்ளதை தருக சொல்லி நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலேயே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. எவ்வளோ பெரிய பலன் பாருங்கள் அன்பு பிள்ளைகளே. கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தூக்கி விட்டுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தூக்கி விட்டாங்க. பிறவிலே சப்பானியாக இருந்தவன் தூக்கி விட்டாங்க. நடக்கானே என்ன சந்தோஷம். சோத்திரம். என்ன சந்தோஷம்.
அவனை சந்தோஷத்தினால அவன் என்ன செய்தான் பாருங்க, சோத்திரம், வலது கையினாலேயே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிச்ச போது எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? பிறவிலே சப்பானியாக இருந்தவன் நடந்திருக்கானே, சோத்திரம். கால்களும் கரடுகளும் பலங்கொண்டது. அவன் குதிக்கான், அவனால் தாங்க முடியல. ஐயோ, எத்தனை வருஷமாக நம்ம நடக்கும் எல்லாமே இருந்தோமே அப்படின்னு குதிக்கான், துள்ளுறான், தேவனை துதிக்கிறான். அவனால் சும்மா இருக்க முடியல, வாயை திறந்து துதிக்கிறான். துதிச்சுக்கிட்டே ஆலயத்துக்கு போகிறான். பத்திகளா எவ்வளோ பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயம் செய்கிறவர். எவ்வளோ பெரிய வியாதியை சுகமாக்கியிருக்காரு, கால்கள் நடக்க பண்ணியிருக்காரு. சோத்திரம், துள்ளுறான், குதிக்கான், அவனால் சும்மா இருக்க முடியாது, ஓடுறான் ஆலயத்துக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்லவர், சர்வவல்லவர், மகிமையான தேவன். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு அவன் கூட போய் பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. பதினொன்றாம் வசனம் என்ன சொல்லுது? குணமாக்கப்பட்ட சப்பானை பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களுக்கு ஓடி வந்தார்கள். அந்த மண்டபத்துக்கு ஓடி வராங்க. ஏன்னா பேதுரு யோவானையும் பற்றிக்கிட்டு இருக்கான், நடக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட இருக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, பிரமிச்சிருக்காங்க. பேதுரு அவர்களை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியிலாவது நாங்கள் நடக்கப்படலை. நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பத்தியலா, பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனே உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினா அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். பத்தியலா, யார் சுகம் கொடுத்தா? இயேசுதான் சுகம் கொடுத்துருக்கான்னு சொல்லி தைரியமாக சொல்லுறாங்க. என்ன நடந்துச்சு பாருங்களா? அவங்கள நல்லவங்கன்னு சொன்னாங்களா? பேதுரு யோவானும் இப்படி நடக்க முடியாமல் இருந்தவனை குணமாக்கியிருக்காங்களே, நல்லவங்க. பேதுரு யோவானும் நல்லவங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்னா 18 வருஷமாக கூனியாக இருந்த மகளை கூட ஏசப்பா அந்த ஆலயத்துக்கு போய்கிட்டே இருந்திருக்கா. ஆலயத்தில் பிரதான ஆசாரியர் இருக்கான், வேதவர் இருக்கான், பரிசேயர் இருக்கான், அவ்வளோ பேர் இருக்கானுவே. ஒருத்தனாலையும் அந்த 18 வருஷமாக கூனியாக இருந்த மகளை நடக்க பண்ண முடியல. அவள் கூனியாக கம்பு ஊனி தான் நடந்து போயிருக்கா. ஒருத்தனாலும் முடியலை. ஏசு போய் அவளுக்கு சுகம் கொடுத்து அவளை நடக்க பண்ணிட்டாரு. உடனே அவர் மேலே கொலை செய்யணும் வகை தேடினானுவ. நல்லவன்னு சொல்லலை, ஏசு நல்லவர் சுகமாக்கிட்டாருன்னு சொல்லலை. இப்படிலாம் பேசிடுவான். 6 நாள் வேலை செய்யிருக்கு, 7 ஓய்வு நாளில் சுகமாக்கக்கூடாது, அப்படி பேசிட்டானுவ. சோத்திரம். ஹல்லேலூயா. பின்ன இவர் நடந்து இப்படியா பேசுகிற என்ன நடந்திருக்கு பாருங்கள், என்ன அநியாயம் செஞ்சுருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் வாஸ்தா. சோத்திரம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டு இருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். எங்கே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? பேதுரு யோவான் என்ன தப்பு செஞ்சார்? எந்த தப்பும் பண்ணலை. சோத்திரம். அந்த நடக்க முடியாத இருந்தவனை
பிறவிலே சப்பானியாக இருந்தவனை சுகமாக்குனதுனால சிறைச்சாலத்தை கொண்டு போட்டாங்களே. இப்போவும் சில ஆலயத்துக்கு நம்ம போனால், சில சபைகளுக்கு போனால் அற்புத அடையாளம் நடந்தவுடனே நல்லவங்கன்னையா சொல்லுவாங்க? இல்லை, கோவப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இத்தனை வருஷமாக எங்கள் சபையில் இருந்திருக்கா, பேய் ஆடலையே, இத்தனை வருஷமாக இந்த வியாதி இருந்துச்சு, உன்னையால் சுகமாக்க முடியல, இந்த ஊழியக்காரனால் சுகமாக்க முடியல, அந்த பரிசேயரால் சுகமாக்க முடியல, அந்த சதுசேயரால் சுகமாக்க முடியல, இந்த பேதுரு யோவானை சுகமாக்கிட்டாங்களே அப்படி சொல்லி சிறைச்சால கொண்டு போட்டானே. என்ன அநியாயம் நடக்கு பற்றிகளா? பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா, அநியாய உலகத்திலே ஏசப்பா நீதி தெய்வம் நீங்கள் தானப்பா, பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா. பற்றிகளா? பொல்லாத உலகத்தில் நல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான். பேதுரு யோவானும் எந்த தப்பு செய்யலை. சப்பானியை நடக்க வச்சதுனால தான் தூக்கி கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. என்ன பொறாமை! அது மட்டும் இல்லை, அவர் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறாங்க. அது தப்பு. உயிர்த்தெழுதை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டாங்க, கோவப்பட்டான். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு தான் எதிரி, ஊழியக்காரங்களுக்கு கிறிஸ்தவன் தான் எதிரி. ஏசப்பாவுக்கு எதிரி இந்துக்கள் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்தவனே எதிரி. ஆலயத்தில் இருக்கிறவன் தான் எதிரி. ஏசு கூட இருந்தவன் தான் எதிரி. 30 வெள்ளி காசுக்கு வச்சுக்கிட்டு காட்டி கொடுத்துட்டான் பற்றிகளா? அதனாலும் சொன்னார், பணக்காரையும் எங்கே போக முடியாது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னார். பற்றிகளா? பணத்தை கையில் வச்சுட்டு அவன் போக முடியல. ஏசு கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான். சோத்திரம் பாருங்க, தேவாலயத்தில் இருந்தவன் ஜூமனை கையை உடனே சோமாக்குனார். அதுக்கு கொல்லணும்னு நானுவேன், அதுக்கு தான் பாதி கொண்டானுவேன், நன்மை செய்ததுனால தான் கொண்டானுவேன் ஏசப்பா. சோத்திரம் இவர்களையும் அதே மாதிரி பண்ணாங்க பாருங்கள். அப்போ அவர் என்ன சொல்ல, அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலும் எந்த நாமத்தினாலும் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று கேட்டார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தொழிந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்தெடுக்க கடவுது சொல்லிட்டான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்கான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி. பேதுரு ஒரு காலத்தில் மறுதளிச்சவன், இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி பெந்தெகோஸ்தே நாள் ஜெபித்த போது தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறான். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலக்கல்லானவர் அப்படின்னு சொல்லிட்டு, பத்தியங்களா? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலக்கல்லாயிட்டு. இந்த உலகம் நம்மளை ஆகாதுன்னு சொல்லும், ஆனால் ஆண்டவர் நம்மளை மூளைக்கு தலக்கெல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா! கைவிடாத தெய்வம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உமலங்கார கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்ததுனால தான் இன்றைக்கி வரை நம்ம உயிரோடு இருக்கிறோம், இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். அந்த பேதுரு யோவானைய சிறைச்சாலை போட்ட மட்டும் எப்படி கேள்வி வைக்காங்க. ஹல்லேலூயா! அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்ம கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். நொண்டிகள் நடப்பாங்க, சப்பானிகள் நடப்பாங்க, அதில் மக்கள் மனம் திரும்புவாங்க, குடிகாரம் மனம் திரும்புவான், கொலை செய்கிறவன் மனம் திரும்புவான். ஆண்டவர் அப்படி நம்ம கொண்டு பெரிய காரியம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ராக்கரா தூரா ஷியாரமா சேமனா சம்பலா கம்தரா தியாராக்கரா. பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். பெரிய காரியம் செய்யுங்க,
மகிமையின் தகப்பனே கோடி சோத்திரங்கள் ஐயா. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். இந்த வசனங்கள் வார்த்தைகள் மக்களுடைய இருதயங்களே கிரியை செய்யட்டப்பா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மக்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு நடக்க உதவி செய்யுங்கப்பா. வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்துருங்க ஏசப்பா. அல்லேலூயா. நன்றி சொல்கிறேன். கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உயிர் தந்த என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால் எந்த குறையும் இல்லாதபடி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன், அதிசய செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், வாக்கு மாறாதவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மேலா. அல்லேலூயா. அந்த உயிர் தந்த வல்லம் இந்த பிள்ளைக்குள்ளே இறங்கி பெரிய காரியங்களை செய்யட்டப்பா. அல்லேலூயா. அதிசயம் நடக்கட்டும். வியாதியஸ்தருக்கு மேல் ஆண்டவரே சுகம் கொடுத்து அற்புதம் நடத்துங்கப்பா. ஜெபிக்க முடியாதவங்க ஜெபாவியை கொடுங்க. பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கட்டும். உதவி செய்யுங்க இசப்பா. கரத்திலே தாழ்த்துறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். இந்த டிவி நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனை ஆசீர்வைங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வைங்க, அப்படியே அப்பா அம்மா ஆசீர்வைங்க, சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வைங்க. செய்தி கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வைங்க. இரத்த கொட்டைகளை மறைத்து கொடுங்க. ஆண்டவருடைய கருத்துலையும் அர்ப்பணிக்கிறேன். உனக்காக யாவே செய்து முடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறதுக்காக நன்றி. பெரிய காரியம் செய்யுங்க. உயிர் தந்த வளமை இறங்கட்டும். ஆசீர்வைங்க. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசே. காலா தூரா ஷியாரா ஷேமனா சம்பலா கம்தரா தீரா கௌரவா ஐட்டோபி ஷியாலா. மரணத்தின் சங்கலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கோடி சோத்திரம். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.